நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலுடைய 100வது வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட இந்த 100வது வீடியோவோட நம்ம சேனல் ஆரம்பித்தோம் 1 இயர் ஆச்சு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அனைத்துக்குமே உங்களுக்கு மிக்க நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்காதவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே முதல்ல ஒரு நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் 1 இயர் வரைக்கும் அதுவும் எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரெண்டிங்கில் இல்லாத ஒரு சேனல். ஏன்னா எல்லாருமே ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கோ அதை தான் சொல்லுவோம். ஆனால் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு புக்ஸு, கதை, இலக்கியம், கவிதை, நாவல்ஸ்ன்னு சொல்லி அந்த மாதிரி சேனலில் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சேனலுக்கு 1 இயராக சப்போர்ட் கொடுத்து ஒரு 700 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறையா சொன்னாங்க இதெல்லாம் தேவையில்லை அப்படிலாம் சொன்னாங்க. பட் இருந்தாலும் அதையும் மீறி நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 1 இயர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். அது இல்லாமல் 100 வீடியோவும் போட்டிருக்கேன். அதுக்கு 700 சப்ஸ்கிரைபரும் வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலே கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைபரோ வியூஸ் கிடைக்கிறது ரொம்பவுமே கம்மி. ஏன்னா இந்த காலத்தில் யாருமே இந்த புக்ஸ் படிக்கிறது, இலக்கியங்கள் படிக்கிறது அதுக்கான மைண்ட் செட்லேயே யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த சேனல் கொண்டு போய் நான் இவ்வளோ தூரம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு பெருமையாக தான் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் சப்ஸ்கிரைபர் தான். ஸோ உங்களுக்கு முதல்ல ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம சேனலுடைய 100வது வீடியோ பார்க்க போகிறோம். இந்த 100வது வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய ரிசர்வேஷன், இடஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த இடஒதுக்கீடை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ தமிழ்நாட்டுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னோடனே இதில் ரொம்ப பாலிடிக்ஸ் எல்லாம் அப்படிலாம் இருக்குமா, தேவையில்லாத அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் போய் இது பண்ணிக்க வேணாம். அதாவது இந்த இடஒதுக்கீடு எப்படி உருவாச்சு, இது எப்படி இப்போ தமிழ்நாட்டோட இடஒதுக்கீடு 69% இருக்குது. இது எப்படி 69% வந்துச்சு, இதுக்கு யாரெல்லாம் போராடினா, இது இங்கே இந்த 69% வர்றதுக்கு என்னென்ன கலவரங்கள்லாம் நடந்துச்சு, இதில் யாரெல்லாம் பங்கு கொண்டிருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்க்க போகிறோம். இதில் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த இடஒதுக்கீடு அந்த காலத்திலே இருக்குது, ஆதி காலத்துலேருந்து இந்த இடஒதுக்கீடுலாம் இருக்குது, இல்லைப்பா அந்த கலைஞர் கொண்டு வந்தார், இல்லைப்பா ஜெயலலிதா கொண்டு வந்தார், இல்லை அம்பேத்கர் கொண்டு வந்தார் அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கான தெளிவான விடயத்தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம அந்த இடஒதுக்கீடுக்கான அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துருவோம். முதல்ல தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடு என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரிக்கு 30% இடஒதுக்கீடு இருக்குது. அடுத்த எம்பிசி கேட்டகரிக்கு 20% இடஒதுக்கீடு இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு 18% இருக்குது. எஸ்டி கேட்டகரிக்கு 1% இருக்குது. ஆக மொத்தம் டோட்டலாக கூட்டிங்கன்னா 69% வரும். இந்த 69% தான் தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடு பர்சன்டேஜ். ஓகே, இந்தியா லெவலில் அது வேற இருக்குது. நம்ம அந்த கதையை பார்க்க வரல. இப்போ என்ன கதையை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம மாநிலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அந்த இடஒதுக்கீடு என்னவோ அதுக்கான ஸ்டோரியை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த இடஒதுக்கீடு இருக்குல்ல 69%, இதுதான் எல்லா ஸ்டேட்லையுமே இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்காது. அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு என்னென்ன இடஒதுக்கீடு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அந்த இது மாறிக்கிட்டே தான் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 69% இடஒதுக்கீடு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபட்டு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இது இடஒதுக்கீடு எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ரொம்ப பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனால் இவங்க ரொம்ப வறுமையில கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லப்பா, அதனால தான் அவங்களுக்கு இடஒதுக்கீடுலாம் தராங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுவே ராங். ஏன் ராங்குன்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா வறுமைக்காகவோ நீ பணக்காரன் ஆகணும் அப்படின்றதுக்காகவோ கொடுக்கப்படவே கிடையாது. இடஒதுக்கீடு 3 ரீசனுக்காக தான் கொடுக்கப்படுது. இதுவே ரொம்ப பேருக்கு தெரியாது. எல்லாருமே அவன் ஏழையா இருக்கான், கஷ்டப்படுறான், அவன் மேலே வரணும் அப்படின்றக்கா கொடுத்துட்டு இருக்காங்கப்பா கவர்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க கல்வி ரீதியாக முன்னேறணும், டாப் லெவலில் வரணும் அப்படின்றக்காக தான் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சமுதாய ரீதியாகவும் அவங்க ஒரு லெவலில் வரணும் அப்படின்றக்காகவும் கொடுக்கப்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தீண்டாமையை ஒழிக்கிறதுக்கு அப்படின்றக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க இடஒதுக்கீடு. ஸோ இந்த இடஒதுக்கீடு இந்த 3 கான்செப்டுக்காக தான் கொண்டு வந்திருக்கு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி ரீதியாக அவங்களும் மேலே வரணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சமுதாய ரீதியாகவும் அவங்க மேலே வரணும். மூணாவது தீண்டாமையை ஒழிக்கணும். ஏன் தீண்டாமை ஒழிக்கணும்னு சொன்னால், இப்போ ஒரு ஆள் டாப் லெவலில் வேலை பார்த்துட்டு இருப்பான், இன்னொரு ஆள் ரொம்ப லோவாக வேலை பார்த்துட்டு இருப்பான். ஸோ அப்போ அவன் அந்த இடத்துல தான் அந்த தீண்டாமை அப்படின்ற ஒரு விஷயமே உருவாகும். ஸோ இவனும் அவங்களுடைய சமுதாயத்திலேருந்து படித்து ஒரு உயர் அதிகாரி ஆகிட்டான் அப்படின்னா 2 பேருமே ஈக்குவல் ஆகிடுவான். ஸோ அந்த இடத்துல அந்த தீண்டாமை அப்படின்றதுக்கான வர்றதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ இப்போவுமே சொல்கிறேன், அந்த 3 கல்வி, சமுதாய ரீதியாக, நெக்ஸ்ட் தீண்டாமை ஒழிக்க, இது 3க்காக மட்டுமே தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது. இனிமேல் யாராவது இடஒதுக்கீடு எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வறுமைக்காக அவன் பணக்காரன் அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த ரீசன் சொல்லுங்கள், இதுதான் கரெக்டான விஷயம். இதுக்காக மட்டும்தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு இருக்கு. ஸோ இந்த இடஒதுக்கீடு ஃபர்ஸ்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதாவது பிரிட்டிஷ்கார இருந்தாங்களோ அப்பயே இந்த இடஒதுக்கீடு நம்மகிட்ட வந்துருச்சு. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தமிழ்நாடு சென்னை மாகாணம் அப்படின்னு தான் இருந்துச்சு. மாகாணங்களாக வச்சு தான் பிரிட்டிஷ்காரங்க ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது எப்படி பிரிஞ்சிச்சு, தமிழ்நாடு எப்படி வந்துச்சு அப்படின்றக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பார்த்துங்க, மேலே கார்ட்ஸ்லேயே கொடுக்குறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த கதைக்கு வருவோம். ஸோ அப்போ சென்னை மாகாணமாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாகாணத்துக்கு பிரிட்டிஷ்காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்களே உங்களுக்குள்ள ஒரு எலெக்ஷன் வச்சுட்டு ஒரு சிஎம் ஒரு ஆளை
தேர்ந்தெடுத்துட்டு நீங்களே வந்து ஆட்சி பண்ணிக்கோங்க அவங்கவுங்க ஏரியாவை அப்படின்ற மாதிரி தான் வந்து அப்போ வந்து இருந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து 1920 வந்து ஃபஸ்ட்டு இந்த சிஎம் எலெக்ஷன் அந்த மாதிரிலாம் நடந்து வந்து நம்மளே வந்து ஒரு கேண்டிடேட்டை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அறிவிப்பும் வந்து வெளியிடப்படுது. ஸோ அப்போதைக்கு வந்து ரெண்டு கட்சி தான் வந்து இருந்திருக்கு. என்ன கட்சின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நீதி கட்சின்னு ஒரு கட்சி இருந்திருக்கு, இன்னொன்று வந்து காங்கிரஸ் கட்சின்னு ஒன்று இருக்குது. இந்த காங்கிரஸ் கட்சியோட கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சுதந்திரம், பிரிட்டிஷ்காரன் வந்து சண்டை போட்டு சுதந்திரத்தை வாங்கணும் அப்படின்றதான் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையாக இருந்திருக்கு. இந்த நீதி கட்சிக்கு என்ன அவங்களுடைய கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராமின்ஸ் இருக்காங்களா, அந்த பிராமின்ஸ் இல்லாமல் நான் பிராமின்ஸாக இருப்பாங்களா, ஸோ அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு நலனை வந்து பெற்றுத்தரணும் அப்படின்றதான் வந்து அந்த நீதி கட்சியினுடைய மிகப்பெரிய வந்து கொள்கையாக வந்து இருந்திருக்கு. ஸோ ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ எப்படி சிஎம் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வராங்க, அப்போ வந்து 3 வருஷத்துக்கு தான். இப்போ 1920 வந்து ஒரு ஆள் ஆட்சிக்கு வராரு அப்படின்னா 21, 22, 23 அவ்வளோதான், 3 வருஷம் தான். திரும்ப எலெக்ஷன் நடக்கும். 23 எலெக்ஷன் ஜெயிச்சாங்கன்னா 24, 25, 26 3 வருஷம். ஸோ அந்த மாதிரியே தான் வந்து எலெக்ஷன் நடந்து வந்து போயிட்டே இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி 1920 வந்து எலெக்ஷன் நடக்குது. அப்போ வந்து அந்த நீதி கட்சியை சேர்ந்த சுப்புராயலு அப்படின்றவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. ஸோ அவர் வந்து ஜெயிச்சுட்டு என்ன அவர் கொண்டு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த சென்னை மாகாணத்துக்கு, அதாவது அந்த அப்போ இப்போ தமிழ்நாடுன்னு சொல்லலாம், அப்போ வந்து சென்னை மாகாணம். ஸோ இதுக்கு வந்து அவருடைய கொள்கை என்னது, மெயினான கொள்கை பிராமின் அல்லாதவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு. ஸோ அதை தான் வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆட்சிக்கு வந்த 1 வருஷத்துலேயே வந்து இந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடுக்கான அந்த ஒரு அரசாணையை வந்து வெளியிடுறாரு. அதாவது வகுப்பாரி இடஒதுக்கீடு பிரித்து எல்லாத்துக்குலாம் தரல, அதாவது ஒரு ஜீவோ மாதிரி பாஸ் பண்ணுறாரு. ஒரு அரசாணை மட்டும் வந்து ஒரு ப்ரெஸ்ஸில் அப்படியே ரிலீஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான். 1921 வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரி இடஒதுக்கீடுக்கான ஒரு அரசாணையை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ அது வந்து அப்படியே பெண்டிங்லேயே தான் கிடக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எதுவுமே வந்து மூவ் ஆகி எந்த லெவலுக்குமே போல, அப்படியே பெண்டிங்லேயே தான் கிடக்கு. அதுக்கப்புறம் அவருடைய ஆட்சியுமே வந்து முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து எலெக்ஷன் வருது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பனகலரசன் அப்படின்றவர் வந்து ஒரு ஆள் வராரு. ஸோ அவருடைய ஆட்சியும் வந்து ஒரு 3 வருஷம் வந்து சென்னை மாநிலத்தை ஆள்றாரு, அவரும் முடிஞ்சு போயிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1926 வந்து இன்னொருத்தவர் வந்து சிஎம் வந்து ஜெயிக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ராயன் அப்படின்றவர் வந்து சிஎம் ஆகி வந்து அவர் ஜெயிக்கிறாரு. அவருடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1926 1930 வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து இந்த சுப்ராயன் வந்து அவருடைய அமைச்சரான முத்தையான்றவர் தான் அமைச்சர். இந்த முத்தையா தான் இந்த தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடுக்கே மிக முக்கியமான ஆள். ஸோ இந்த சுப்ராயன் வந்து அவருடைய அமைச்சர் முத்தையாட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா எனக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சிஎம் இருந்தவர் வந்து சுப்ராயலு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1921 வந்து இந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டுக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை வந்து வெளியிட்டாரு. ஆனால் அவர் வெளியிட்ட அந்த அரசாணை வந்து இப்போ வரைக்கும் 5 வருஷம் வந்து ஒரு கிடப்பிலே தான் கிடக்கு. அதுக்கான ஒரு எந்த இதுவுமே வந்து வெளியில் வந்து சரியாக வந்து கொண்டு வரல. ஸோ நீ என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டுக்கான அந்த டேட்டாவை வந்து கரெக்டாக எடு, அதாவது தனித்தனியாக அந்த டேட்டாவை கரெக்டாக வந்து எடுத்து நீ வந்து கொண்டு வா. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம், யாருக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம். ஸோ நீ இதை வந்து பக்காவாக வந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சிஎம்ஆ இருந்த அந்த சுப்ராயன் வந்து அந்த அமைச்சரான முத்தையான்றவர்கிட்ட வந்து இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறாரு. ஸோ ஒப்படைச்சோடனே 1927 வந்து அந்த முத்தையான்றவர் வந்து யாருக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய சார்ட்டே கொண்டு வந்து அந்த சிஎம் கையில் வந்து கொடுத்துட்டாரு. ஸோ அவர் கொண்டு வந்த அந்த முத்தையா அவர்கள் கொண்டு வந்த அந்த சார்ட் படி அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிராமின்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து 44% வந்து இடஒதுக்கீடு கொடுங்க, முஸ்லீம்களுக்கு வந்து 16% வந்து இடஒதுக்கீடு கொடுங்க, கிறிஸ்தவர்களுக்கு வந்து 16% வந்து இடஒதுக்கீடு கொடுங்க, பிராமின்ஸுக்கு வந்து 16% வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆங்கிலோ இந்தியன் இருந்தாங்க, அவங்களுக்கும் வந்து ஒரு 16% கொடுங்க. இந்த எஸ்சி/எஸ்டி கேட்டகரி இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு 8% கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சார்ட் போட்டு வந்து கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு அந்த ஃபுல்லாக சென்னை மாகாண வரியாக வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாம் பேப்பர், தந்தி, ஃபேக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருந்த இடஒதுக்கீட்டு அந்த முறை இவ்வளோதான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து முஸ்லீம்ஸு, கிறிஸ்டின்ஸு எல்லாமே வந்து அந்த சென்னை மாநிலத்தில் வந்து ஒன்றா தான் இருந்தாங்க. சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் தான் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போனாங்க, முன்னாடி ஒன்றா தான் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இந்த இடஒதுக்கீடு வந்து இப்படி தான் இருந்துச்சு. 44%, 16, இந்த 8%, இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் வந்து, அதாவது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் வந்து இந்த இடஒதுக்கீடு வந்து பிரிச்சிருந்தாங்க. இதில் வந்து இந்த நான் பிராமின்ஸ் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து 44% கொடுத்தது வந்து அந்த பெரியார் அவர்கள், அண்ணா அவர்களால வந்து மிகவுமே வந்து பாராட்டுக்குரியதாக இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த முத்தையான்றவர் வந்து ஒரு சரியான வந்து ஒரு இடஒதுக்கீட்டு வகுப்பு வாரி இடஒதுக்கீடு முறையை வந்து பிரித்து சரியான முறையில் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வந்து இது வந்து மக்களுக்கு உதவுகரமாக இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த முத்தையாவை வந்து இனிமேல் நம்ம வந்து இந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டினுடைய தந்தை, அதாவது ரிசர்வேஷனுடைய ஃபாதராக வந்து நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்ற அளவுக்கு பெருமையாலாம், அவருடைய பத்திரிகையிலே வந்து பெருமையாலாம் சொல்கிற அளவுக்கு வந்து இந்த முத்தையா வந்து அப்போ வந்து பேர் வாங்கியிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து முதல்ல தமிழ்நாட்டில் வந்து இந்த ரிசர்வேஷன் அப்படின்றத வந்து கொண்டு வந்து யாருக்கு எவ்வளோன்றது சொன்ன ஒரு
ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்தையா அவர்கள் தான். இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1947க்கு அப்புறம் வந்து சுதந்திரம்லாம் கிடச்சிருச்சு. ஸோ இந்த சுதந்திரம்லாம் கிடைச்ச பிறகு நம்ம அரசியலமைப்பு புத்தகம் அதெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டோம். அந்த அரசியலமைப்பு புத்தகம்லாம் எப்படி உருவாச்சு அப்படிலாம் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அதுக்கும் நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலே கார்ட்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த கதைக்கு வருவோம். அந்த மாதிரி 1950 வந்து அந்த அரசியலமைப்பு புத்தகம்லாம் உருவாகி இதுதான் இப்போ சட்டங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லியாச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு 3 முக்கியமான சட்டங்கள் வந்து இருந்துச்சு. அதாவது மொத்தம் நம்மகிட்ட எத்தனை இது இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 395 விதி இருந்துச்சு அந்த புக்கில், 22 பகுதி இருந்துச்சு, 8 அட்டவணை இருந்துச்சு. இதுதான் வந்து அப்போ இருந்த அரசியலமைப்பு அந்த புக்கு இவ்வளோதான் இருந்துச்சு. இப்போ வந்து 450 விதிக்கு மேலே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒன்று வந்து ஆட் பண்ணிட்டாங்க. புக்கு எழுதினப்ப இருந்தது வந்து 395 விதி, 22 பகுதி, 8 அட்டவணை தான் இருந்துச்சு. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா விதி 14, 15, 16, அதாவது ஆர்டிகல் 14, 15, 16 என்ன சொல்கிறாங்க, ஆர்டிகல் 14 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு முன்னாடி அனைவருமே சமம் அப்படின்னு தான் வந்து அந்த ஆர்டிகல் 14 வந்து சொல்கிறாங்க. ஆர்டிகல் 15 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜாதி, மதம், இனம், பாலியல் முறையில் யாருக்குமே வந்து எந்தவித வேற்றுமை வந்து யாருக்குமே வந்து காட்டவே கூடாது, பாகுபாடு வந்து யாருமே காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆர்டிகல் 15 சொல்கிறாங்க. ஆர்டிகல் 16 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொது வேலை வாய்ப்பில் வந்து அனைவருமே சமம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் 14, 15, 16 வந்து இது வந்து 3மே வந்து முக்கியமான ஒரு சட்டங்கள், நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சட்டங்கள். ஆனால் இந்த சட்டம் 15, சட்டம் 16 இருக்குல்ல, இது ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சேர்க்குறாங்க. என்ன சேர்க்குறாங்க அப்படின்னா இப்போ ஆர்டிகல் 15 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஜாதி, மதம், இனம், பாலியல் முறையில் யாருக்கும் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அதில் வந்து SC ST கேட்டகரியை தவிர அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சேர்க்குறாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 16லையும் அந்த வார்த்தையை சேர்க்குறாங்க. பொது வேலைவாய்ப்பில் அனைவரும் சமம் இருக்குல்ல, ஸோ அதுலேயும் வந்து அந்த SC ST தவிர அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம பாகுபாடு வந்து காட்டி தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு பாகுபாடு காட்டினா தான் வந்து இவங்களுடைய அந்த தரத்துக்கு வந்து இவங்களும் வருவாங்க அப்படின்றக்காக அந்த சட்டத்தில் வந்து ஒரு சின்ன திருத்தம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பாகுபாடு காட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அந்த அதில் அப்பயுமே வந்து அந்த சட்டத்தில் வந்து சேர்த்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம சுதந்திரம் அதாவது வாங்கின பிறகு 1947 சுதந்திரம் வாங்கிட்டோம். 1948 வந்து இந்த ரெசர்வேஷன் வந்து எப்படி மாற்றி வச்சிருந்தாங்க அப்படின்னா பிசிக்கு 25%, SC கேட்டகரிக்கு வந்து 16%. இது 2 தான் இருந்துச்சு, மொத்தமே 41% தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் அந்த முத்தியா அவர்கள் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, ஆதி திராவிடர் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, ஆங்கிலோ இண்டியன்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி பிராமின்ஸ் நிறையா இருந்தாங்கல்ல. இப்பெல்லாம் எல்லாமே வந்து தனித்தனியாக போய்ட்டு முஸ்லீம் வந்து அவங்க கண்ட்ரி போயிட்டாங்க, கிறிஸ்டின் அங்கே போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பிரிஞ்சதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் இங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 இதை மட்டும் பிரித்து வச்சுட்டாங்க. பிசியா 25%, SC STயா அந்த 16%. ஸோ டோட்டலாக வந்து 41% வந்து உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து பிரச்சனையை வந்து ஆரம்பிக்குது. எப்போ ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1950 வந்து பார்த்தீங்கன்னா செண்பகம் துரைராஜன் அப்படின்னு ஒரு லேடி வந்து ஒரு வழக்கு போடுறாங்க. அவங்க வந்து பிராமின், அந்த லேடி வந்து பிராமின். என்ன வழக்கு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மருத்துவ சீட்டு வந்து எனக்கு வந்து கிடைக்கல. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இடஒதுக்கீட்டில் பிசிக்கு வந்து 25% இடஒதுக்கீடு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால தான் எனக்கு வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்ற மாதிரி செண்பகம் துரைராஜன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோர்ட்டுக்கு போகுது. ஸோ அப்போ வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பா அந்த பொண்ணு சொல்கிறது சரிதானப்பா, நீ என்னப்பா அவனுடைய சட்டம் ஆர்டிகல் 15, 16 வந்து நீ என்ன சொல்லியிருக்க, வேலைவாய்ப்பில் எல்லாரும் சமம், ஆனால் SCக்கு மட்டும் வந்து நீங்கள் பாகுபாடு காட்டிக்கலாம்னு சொல்லியிருக்க. அதே மாதிரி ஜாதி, மதம், பாலியல் எல்லா முறையிலையும் வந்து யாருக்கும் பாகுபாடு காட்டக்கூடாது, ஆனால் SC STக்கு மட்டும் காட்டிக்கலாம்னு சொல்லியிருக்க. ஸோ இந்த இடத்துல பிசின்ற வார்த்தையே இல்லையே, நீ SCக்கு மட்டும் தானே காட்டிக்கலாம்னு சொல்லியிருக்க. இப்போ நீ எப்படி அப்போ SCக்கு 16%ன்றதை நீ ஆல்ரெடி நீ சொல்லிட்ட, ஆனால் அந்த இடத்துல திரும்ப வந்து நீ பிசிக்கு எப்படி நீ வந்து 25% வந்து கொடுத்து வச்சிருக்க. ஸோ அந்த 25% வந்து இங்கே நீ சொல்லவே இல்லையே. அப்போ அந்த பொண்ணு வழக்கு போட்டது கரெக்டு தானே? ஏன்னா நீ வந்து சட்டத்தில் வந்து SC STக்கு மட்டும்தான் நீ வந்து பாகுபாடு காட்டணும்னு சொல்லியிருக்க. ஆனால் இங்கே நீ கொடுத்த இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா பிசிக்கு 25 இருக்கு, SC STக்கு வந்து அந்த 16 இருக்கு. ஸோ அந்த இடத்துலேயே வந்து அது அவுட்டு, நீங்கள் கொடுத்தது வந்து செல்லாது. ஸோ அந்த பிள்ளை கேஸ் போட்டது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து உச்சநீதிமன்றம் வந்து கொடுக்குறாங்க. இந்த உச்சநீதிமன்றத்துலேருந்து இந்த மாதிரி வந்து அந்த ரிசல்ட்டை கேட்டு வந்து பல கலவரங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போதைக்கு யார் பிரதமராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இடைக்கால பிரதமராக வந்து நேரு அவர்கள் தான் இருக்காரு. ஸோ அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த மாதிரி பிசிக்கு வந்து அந்த 25% கொடுத்தது வந்து செல்லாதுன்னு இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து நேரு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்தில் வந்து ஒரு சின்ன வந்து சேஞ்சஸை வந்து கொண்டு வராரு. அதாவது 1951 வந்து என்ன சேஞ்சஸ் கொண்டு வராருன்னா, அந்த பொது வேலை வாய்ப்பில் வந்து SC STக்கு மட்டும் பாகுபாடு காட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரியான வார்த்தை இருக்குல்ல, அதில் அந்த SC ST கூட பிசின்ற வார்த்தையை வந்து சேர்த்துக்கிட்டாரு.
அதே மாதிரி அந்த ஜாதி மதம் இனம் அந்த அவங்களுடைய பாகுபாடு யாரும் காட்டக்கூடாது அப்படின்னு அந்த ஆர்டிகல் 15லையும் வந்து இந்த பிசின்ற வார்த்தையை வந்து அதில் கொண்டு போய் சேர்த்துக்கிறாரு. ஸோ இப்போ ரெண்டுலையுமே வந்து பிசின்ற வார்த்தையை வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. ஸோ வந்து இப்போ வந்து பிசி எஸ்சி எஸ்டிக்கு பாகுபாடு காட்டிக்கலாம், அதே மாதிரி அந்த சட்டத்திலையும் பிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாகுபாடு காட்டிக்கலாம்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து சொல்லணும்ல, மொதல் வந்து தான் வந்து பிசின்ற வார்த்தையே கிடையாது, அங்கே எஸ்சி மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ எஸ்சிக்கு 16% செல்லும், பிசிக்கு 25% கொடுத்தது வந்து செல்லாது அப்படின்னு அவங்க கேஸ் போட்டாங்க. இப்போ வந்து நம்ம பிசியும் கொண்டு வந்து இந்த சட்டத்துக்குள்ளே வச்சாச்சு. ஸோ இனிமேல் செல்லும்ல அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன சேஞ்சஸை வந்து அப்போ வந்து ஏற்படுத்திட்டாரு. அதுதான் வந்து முதல்ல நம்ம சட்ட புத்தகத்தில் செய்யப்பட்ட முதல் சட்ட திருத்தமே அதுதான். 1950 புக் எழுதுனதுக்கப்புறம் 1951 வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுதான். அந்த சட்டத்தில் வந்து அந்த பிசின்ற வார்த்தையை வந்து உள்ளே வந்து சேர்த்துக்கிட்டாங்க. இது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு முக்கியமான தகவல். நம்ம சட்ட புத்தகத்தில் செய்யப்பட்ட முதல் சட்ட திருத்தம் வந்து இதுதான். அதுவும் அந்த சட்ட திருத்தம் பண்ணிட்டு அந்த சட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணையும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இணைச்சிக்கிட்டாரு. நான் முதலே சொன்னல, நம்ம புக்கில் வந்து 395 விதி இருக்குது, 22 பகுதி இருக்குது, 8 அட்டவணை இருக்குன்னு. அதில் அந்த 9வது அட்டவணையும் வந்து அதில் வந்து சேர்த்துக்கிட்டாரு. இந்த அட்டவணையோட பவர் என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1969 வந்து டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி வருது. ஸோ அவருடைய ஆட்சி வந்தப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிசியில் வந்து ஆட்கள் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம வந்து பிசியில் கொடுக்க இடஒதுக்கீடு வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். பிசிக்கு 25%, எஸ்சி எஸ்டிக்கு 16% அவ்வளோதான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பிசி வந்து ஆட்கள் வந்து நிறையா இருக்காங்க. ஸோ அதை வந்து நான் அனலைஸ் பண்ணிட்டு வரேன். அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு எப்படி அதிகமாக கொடுக்கணுமா இல்லை இன்னும் கம்மி பண்ணணுமா என்னன்றதை நான் வந்து யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சட்டநாதன் ஆணையம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆணையத்தை வந்து அந்த இடத்துல வந்து அமைச்சு, இந்த மாதிரி பிசி கேட்டகரியில் என்ன நடக்குது, ஆள் அதிகமாக இருக்காங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் எல்லாம் செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டேட்டா வந்து அவங்களுக்கு வந்து சொல்லப்படுது. ஸோ அவங்களும் அதுக்கான டேட்டாக்கள் எல்லாமே எடுத்து வந்து கலைஞர் அவர்கள் வந்து கொடுக்குறாங்க. எப்போ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1971 வந்து அந்த சட்டநாதன் ஆணையம் மூலியமாக வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பிசியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இந்த எஸ்சியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எஸ்டியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றக்கான ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து கலைஞர் வந்து அந்த பிசி கேட்டகரி இருக்குல்ல, அந்த பிசி கேட்டகரிக்கு வந்து 31%, எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18% அப்போ வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ கலைஞர் அவர் வந்து பண்ண அந்த சேஞ்சஸ் தான் முதல்ல. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 49% வந்து இடஒதுக்கீடு வந்து கலைஞர் அவர்கள் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1980 வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவர் சிஎம்மாக இருக்காரு. ஸோ அவருமே வந்து அந்த இடஒதுக்கீடு வந்து டச் பண்ணுறாரு. ஸோ அவரும் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லைப்பா பிசிக்கு கொடுத்தது வந்து கொஞ்சம் தப்பாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கமிட்டி அமைச்சு நம்மளும் வந்து அது என்னன்றதை ஆராய்வோம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்து அம்பாசங்கர் கமிட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு கமிட்டி வந்து அப்போ வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த கமிட்டியை ஆரம்பித்து அதுக்கான அனலைஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரு ஆட்சி கலைப்பு மாற்றம் வந்து ஏற்பட்டு அவர் வந்து சிஎம்லேருந்து விளையிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன்லாம் வச்சு 1982 வந்து திரும்பவுமே அவரே தான் வந்து எம்ஜிஆர் அவர்களே தான் வந்து சிஎம் வந்து திரும்ப வர்றாரு. ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த அம்பாசங்கர் கமிட்டி மூலியமா கிடைச்ச அந்த ரிசல்ட் எல்லாம் வச்சுட்டு பிசிக்கு வந்து அந்த 50% வந்து நீ வந்து கொடுத்துருங்க, எஸ்சி எஸ்டிக்கு வந்து அந்த 18% இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ ஆக மொத்தம் டோட்டலா எவ்வளோ 68% வந்து அந்த இடஒதுக்கீடை வந்து செட் பண்ணிட்டு வந்து போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1989 வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமே வந்து டாக்டர் கலைஞர் அவர்களை தான் அவர் வந்து ஆட்சிக்கு வராரு. ஸோ அப்பயுமே வந்து அந்த பிசி அந்த எஸ்சி அந்த கேட்டகரி இருக்குல்ல, ஸோ அதை வந்து திரும்பவுமே அவர் வந்து டச் பண்றாரு. திரும்பவுமே அந்த இடஒதுக்கீடை போய் டச் பண்றாரு. ஏன் டச் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் வந்து வன்னியர்கள் அவங்களுடைய அந்த கம்யூனிட்டி இருக்குல்ல, அந்த கம்யூனிட்டியில் வந்து நிறைய போராட்டங்கள் அவங்களாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு கேட்டகரி வந்து பிரித்து கொடுங்க, எங்களுக்கான தனியாக இடஒதுக்கீடு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டங்கள் வந்து அங்கங்கே வெடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதை சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிசி இருக்குல்ல, அந்த பிசியை வந்து 50% இருக்குல்ல, அதை ரெண்டா பிரிச்சுட்டாரு. ஸோ அதுல இருந்து பிரிச்சு என்ன பண்ணாரு அப்படின்னா, பிசிக்கு வந்து 30% வச்சுக்கிட்டாரு. எம்பிசின்னு இன்னொரு புது கேட்டகரியை வந்து உருவாக்கிட்டாரு. அது அந்த 1 இயர் அது இல்லாமல் 2-3 சமுதாயங்கள்லாம் உள்ள சேர்த்து அவங்களுக்கு ஒரு 20% வந்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 18%, அதுல இருந்து எஸ்டின்னு ஒன்று தனியாக பிரிச்சு அதுக்கு ஒரு 1% வந்து கொடுத்துட்டாரு. ஆக மொத்தம் வந்து 69% வந்து பிரிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ வந்து நம்ம இப்ப இருக்கிற அந்த 69% அந்த இடஒதுக்கீடு இருக்குல்ல, அதை வந்து ப்ராப்பரா வந்து கரெக்டா பிரிச்சு கொடுத்தது அப்ப யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில தான் வந்து அது வந்து நடந்துச்சு. கலைஞர் அவர்கள் பிரிச்சு கொடுத்ததோட அப்படியே பிரச்சனை முடிஞ்சு வச்சா அப்படின்னா இல்ல, திரும்ப அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை ஆச்சு. என்ன பிரச்சனை ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 1992 வந்து உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடஒதுக்கீடு பிரிச்சு வச்சிருக்கீங்களப்பா, அது வந்து 50% தான் இருக்கணும், 50% மேல இருந்துச்சுன்னா நான் மொத்தத்தையும் வந்து கேன்சல் பண்ணிட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தீர்ப்பு வந்து வழங்கிட்டு போயிட்டாங்க.
ஸோ இந்த மாதிரி தீர்ப்பு சொன்னோம்னா இங்கே யாருக்கு ஒன்றுமே இப்போ யாருக்கு வந்து ஒன்றும் புரியல, என்னப்பா இந்த மாதிரி வந்து உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1994 விஜயன்றவர் வந்து ஒரு கேஸ் போறாரு, விஜயன் வழக்குன்னு சொல்லுவாங்க. அந்த விஜயன்றவர் என்ன கேஸ் போறாரு அப்படின்னா, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, மொத்த இடஒதுக்கீடு பெர்சன்டேஜ் வந்து 50க்குள்ள தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுத்தா கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்றீங்க. ஆனால் நீங்கள் போய் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிசி கேட்டகரிக்கு 30%, எம்பிசி கேட்டகரிக்கு 20%, எஸ்சி கேட்டகரிக்கு 18%, எஸ்டி கேட்டகரிக்கு 1%, மொத்தம் 69% வந்து இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க 50 தான் கொடுக்குறீங்க, நீங்க சொன்னதை காட்டில 19% அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து உங்களுடைய தீர்ப்பு வந்து அவங்க மதிக்காம வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸை வந்து போடுறாரு. ஸோ அப்போதைக்கு வந்து இங்க ஆட்சியில் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து அப்போதைக்கு வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து யோசிச்சு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னல, நம்மகிட்ட வந்து 395 விதி இருக்கு, 22 பகுதி இருக்கு, 8 அட்டவணை இருக்கு. ஆனா நேரு அவர்கள் வந்து முதல்ல சட்ட திருத்தம் ஒன்று பண்ணிட்டு ஒரு அட்டவணையை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்தாரு அப்படின்னு. அந்த அட்டவணைக்கு வந்து ஒரு பவர் இருக்குன்னு சொன்னல, அந்த அட்டவணையோட பவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அட்டவணைக்குள்ள கொண்டு போய் நீங்க ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு போய் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த சட்டத்தை வந்து யாராலையுமே வந்து மாற்றவே முடியாது. அதுதான் வந்து அந்த அட்டவணைக்கான பவரே வரும். ஸோ அந்த இடத்துல வந்து ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அப்படின்னா, இந்த 69% இடஒதுக்கீடுக்கான அந்த ரூல் இருக்குல்ல, அதை கொண்டு போய் வந்து அந்த அட்டவணைக்குள்ள வந்து வச்சுட்டாங்க. ஸோ அந்த அட்டவணைக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா யாருனாலையுமே வந்து அந்த சட்டத்தை வந்து மாற்றவே முடியாது. அந்த வந்து எழுதப்பட்டவங்க தான். அந்த கலைஞர் அவர்கள் 63% கொடுத்துட்டு போனாங்களா, அதை கொண்டு போய் ஜெயலலிதா அவர்கள் வந்து உள்ளதுக்கு வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். இந்த சட்டத்தை வந்து உச்சநீதிமன்றத்தால கூட கேள்வி கேட்கவே முடியாது அப்படின்றக்கான ஒரு முடிவை எடுத்து அதை கொண்டு போய் அதுக்குள்ள வச்சு வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நன்மை வந்து அந்த நேரத்தில் கரெக்டா யோசிச்சு வந்து அந்த விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. ஜெயலலிதா அவர்கள் பண்ணிட்டாங்க, அப்படியே முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா திரும்ப வந்து 1996 பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் 1950 இருந்து 1973 முன்னாடி வரைக்கும் நீ சட்டத்தை கொண்டு போய் அந்த அட்டவணைக்குள்ள வச்சிருந்த அப்படின்னா நாங்க வந்து அதை மாற்ற மாட்டோம். 73க்கு அப்புறம் நீ ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்த அப்படின்னா நாங்கள் வந்து மாற்றுவோம், அந்த அட்டவணை மாற்றுறதுக்கான ரைட்ஸ் வந்து எங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து உச்சநீதிமன்றம் வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ வந்து நம்ம வந்து இப்போ 1994 தானே சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அப்போ வந்து அவங்க 1974க்கு முன்னாடி உள்ளது மட்டும் தானே மாற்ற மாட்டேன்னு சொல்கிறாங்க, அப்போ இப்போ இதெல்லாம் மாற்றிருப்பாங்களே அப்படின்னா, அப்போ வந்து மாணவர்களுடைய அந்த நலனை கருதி ஸோ ஓகே அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்கட்டும், ஸோ அவங்களும் எல்லா நிலையில வந்து மேலே வரட்டும் அப்படின்றக்காக வந்து அந்த ரிசர்வேஷன்ற அந்த இதை மட்டும் டச் பண்ணாமல் இப்போ வரைக்குமே வந்து அந்த 69% வந்து அப்படியே இருக்குது. இதுதான் வந்து அந்த ரிசர்வேஷன் வந்து உருவான கதை. ஸோ பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி இருந்து நம்மகிட்ட வந்து ரிசர்வேஷன் இருக்குது. அந்த ரிசர்வேஷன் வந்து முத்தையான்றவர்கள் தான் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நேரு அவர்கள் வந்து சட்ட திருத்தம் பண்ணாரு. அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சேஞ்சஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் ஒரு சேஞ்சஸ் பண்ணாங்க. ஃபைனலாக வந்து அந்த சட்டத்தை கொண்டு போய் வந்து அந்த அட்டவணை 9க்குள்ள வந்து உள்ள வச்சாங்க. ஸோ அதை வந்து யாருனாலையும் மாற்ற முடியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரிசர்வேஷன்ல வந்து நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து மொட்டையா வந்து இந்த சட்ட திருத்தங்கள் அப்படின்னோடனே இவங்க தான் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வராமல் கொஞ்சம் டீட்டெயிலாக தெளிவாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாம் நினச்சிருக்கோம் இந்த ரிசர்வேஷன் வந்து இந்த இதில் மட்டும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கோம். அப்படிலாம் கிடையாது. ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வியிலே இருக்குது, வேலை வாய்ப்பில் இருக்குது, எலெக்ஷனில் இருக்குது, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ரிசர்வேஷன் இருக்கும். எலெக்ஷனில் என்னடா ரிசர்வேஷன் கேட்டிங்கன்னா, இப்போ தேர்தலாம் நடக்கும், அதில் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த SC/ST கேட்டகரி மட்டும் தான் நிற்க முடியும், ரிசர்வ்டு தொகுதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுடைய கம்யூனிட்டி மக்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய நலன் கருதி வந்து அந்த ஏரியா மட்டும் தொகுதியை மட்டும் அப்படி ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து இடஒதுக்கீடு வந்து இருக்குது. இந்த இடஒதுக்கீடு இவ்வளோ தூரம் நான் சொன்ன முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடு வந்து ஒரு வறுமைக்காகவோ அவன் பணக்காரன் ஆகணும் அப்படின்றக்காக வந்து கொடுக்கப்படவே கிடையாது. இடஒதுக்கீடுன்றது வந்து கல்வி அளவில் முன்னேறதுக்கும் சமுதாய ரீதியாக முன்னேறதுக்கும் பொது வேலை வாய்ப்பில் எல்லாருமே முன்னேறி மேலே வரணும், தீண்டாமையை ஒழி அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அந்த ரிசர்வேஷன் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுதான் வந்து அந்த ரிசர்வேஷன் உருவான கதை. ஓகே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷனு, எல்லாருக்குமே வந்து புரிஞ்சு தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெளிவான ஒரு விஷயத்தை வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களாவது ஒரு நல்ல ஒரு லெவலில் வந்து மேலே வருவாங்க. நம்ம வந்து அறகுறையாக சொல்லிக் கொடுத்தோம், அதில் பாதி இதில் பாதி அப்படிலாம் சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கான அந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து எதிர்பார்த்த அளவு கிடைக்காமே போயிடும். ஸோ நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள்ல ஒவ்வொன்றையும் கரெக்டாக யோசிச்சு இது சரியா கரெக்டாக அப்படின்னு யோசிச்சு எல்லா விஷயங்களும் வந்து அவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக அந்த ரிசர்வேஷன் வீடியோவும் அவங்களுக்கு வந்து காட்டுங்க, புரிய வைங்க. இது எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான அடுத்த ஒரு டாப்பிக்கில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். மெயினாக வந்து நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு டவுட் வரலாம், இது வந்து தமிழ்நாட்டு லெவலில் சொல்லிட்டாரு, ஸோ இந்தியா லெவலில் ரிசர்வேஷன் அதுக்கு ஒரு வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுக்கான வீடியோவும் நம்ம வந்து போடுவோம். ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.